அதுதான் நண்பர்களுடன் வந்திருக்கிறேன். எங்கே என்னை பெற்றெடுத்த பேரரசி? எதற்காக வர சொன்னாராம்? சித்தப்பா, சக்கரவர்த்தியை எதிர்க்க ஒரு பெரிய படை திரட்டிக் கொண்டிருக்கிறீர்களாமே, உண்மையா? இல்லை, எதிரி கோத்திகனின் மகளை மணந்து சோழ அரியணையை அபகரிக்கவா? உன் சகோதரர்கள் படையெடுத்து எதிரிகளை தேடி போற போதெல்லாம் சோழ நாட்டை வழிநடத்தியது யார்? இதுவரை திரைமறைவில் வந்து செய்ததை முடிசூட்டிக் கொண்டு செய்ய போகிறேன். இது என் அரசு, என் அரியணை. சிவோகம் சிவோகம் சிவோகம். வருக இளவரசி, உங்கள் வருகையால் தஞ்சை கோட்டையே அழகாகிவிட்டது. தஞ்சை கோட்டையில் தான் மொத்த அழகையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆமாம், சேர்த்து சிறையில் வைத்திருக்கிறார்கள். சிறையா? அந்த விலங்கின் சாவி நம் கையில் தானே இருக்கிறது. இளவரசியிடம் பேசி வெல்ல முடியுமா? வஜ்ரநீலத்தால் எழுதின செய்தி உள்ளே. உமக்கு எப்படி தெரியும்? செய்தி என்னவென்று சொல்லுங்கள் பார்ப்போம். உடனடியாக நீங்க பழையாறை வந்து சேர வேண்டும். தம்பி, உமக்கு தெரியாதது ஒன்று உண்டா? பெருமாள் அருள், நாம் சேவகன். மீண்டும் பிறந்தது போல இருக்கிறது. நீ இல்லாத ஒரு உலகத்தை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நீ நந்தினியை பார்க்க போகிறாய். அவளிடம் இன்னும் உனக்கு என்ன பேச்சு? அவளுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லட்டும். என்னிடம் இருப்பதை எடுத்துக் கொள்ளட்டும். அண்ணா, வேண்டாம். உன் முன்னே நெஞ்சை கொண்டு வந்து காட்ட வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். செத்தால் தான் எனக்கு விடுதலை. கொல் கொல்.
நான் வென்றெடுத்த மணிமுடியை என் விருப்பம் போல் அளிக்கும் உரிமை எனக்கு உண்டல்லவா? 25 ஆண்டுகள் உங்களுக்கு பணிந்து இந்த நாட்டை ஆண்டவர் அவர்தான். அவரது ஆட்சியின் கீழ் இந்த நாடு சிறப்படையும். ஆகவே இந்த மணிமுடியை என் சிறிய தந்தை மதுராந்தகத்தேவருக்கு அளிக்கிறேன். அருள்மொழி, வேண்டாம். எனக்கு அதற்கு தகுதி இல்லை. நான் என் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டவன். பேராசைதான் அரசர்களுக்கு அழகு. இந்த பாரத நாட்டையே நாம் வெல்ல வேண்டும். இமயத்தில் புலிக்கொடி பறக்க வேண்டும்.